அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரு பாலிடிக்ஸ். இன்னைக்கு வந்து குண்டக்க மண்டகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்க்க போறோம். அது யாரா குண்டக்க மண்டகம் நீங்க கேட்பீங்க. வேற யாரும் இல்ல, நம்ம பார்த்திபன் ஆக்டர். அவர் தான் வந்து என்ன பண்ணிருக்குன்னு அவர் என்னடா பண்ணாரு. அவர் வாரம் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வர்றதுதாங்க அவரோட வேலையாவே இருக்குது. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திரால ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மூவிக்கான ஒரு ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன். அதுல அவர் பேசின ஸ்பீச் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுருவோம். A small introduction about me. I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abbai. Yes, Naidu Abbai. இது என்ன அவர் வந்து தெலுங்கு பேசுகிற அவ்வளவுதானே அப்படின்னு கேட்பீங்க. அதாவது பார்த்திபன் ஆக்டர்னு மட்டும் இல்ல, இங்க வந்து நிறைய பேர் வந்து வேற அவங்க வந்து வேற நாடா இருப்பாங்க. தமிழ்நாடு எப்பவுமே வந்து யார் வந்தாலும் வாழ வைக்கும் நாடு தான் நம்ம தமிழ்நாடு. எந்த மொழி, எந்த இனம், யாரா இருந்தாலும் சரி. அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தெலுங்குன்னு சொல்லிருக்காரு. அது பிரச்சனை. அவங்க நாட்டுல போய் அவரு பெருமையா பேசியிருக்காரு அவங்க மொழிய. அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அங்க போய் அவரோட சாதியை வெளிப்படுத்தும் விதமாக வந்து பேசியிருக்காரு. இப்ப என்ன, அது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நிறைய பேர் ஆக்டர்லாம் வந்து தான் வந்து பின்னாடி வந்து ரெட்டி, நிறைய பேர் வந்து அவங்களோட கேஸ்ட் பேர் போட்டு யூஸ் பண்றாங்க. இப்ப அதுக்கு என்னடா சம்பந்தம் நீங்க கேட்பீங்க. அதாவது காமனா யூஸ் பண்றது அது வேற. ஆனா பார்த்திபன் அவர்கள் வந்து நம்ம குண்டக்க மண்டக சார் வந்து என்ன பண்ணுவாருன்னா, தன் சாதி என்பது வந்து ஒரு அருவருப்பான ஒரு விஷயம், தமிழ்நாட்டுலதான் இது வந்து ஊறி கிடக்குதுன்னு சொல்லி இங்க வந்து சாதியை வந்து ஒழிப்போம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஒழிச்சிருவோம் இடிச்சிருவோம் இங்க வந்து பேசுறது. அதுவே அவர் சொந்த நாட்டுக்கு போனா, சொந்த ஸ்டேட்டுக்கு போனா என்ன பேசுவாருன்னா, நான் வந்து நாயுடு அபாய், நாயுடு அப்படின்னு வந்து வெளிப்படுத்திப்பார் தன் சாதியை. சரி, இதனால வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது தமிழர்கள் வந்து அடையாளம் நிறையவே இருக்குது. இங்க வந்து பிரச்சனை இருக்குதாங்க, வந்து இல்லவே இல்லைன்னா சொல்லல. அனைத்து சமுதாயத்துக்கும் நிறைய வரலாறு இருக்குது. அத ஒரு எடுத்து போறதுக்கே வந்து இங்க வெளி ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது அவங்க மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதனால வந்து என்னப்பா பெரிய வந்து பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து நம்மளதான் ஏமாத்துறாங்க. நல்லவன் சொல்லி ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு, இதுவே பார்த்திபன் அவர்கள் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பார்த்திபன் நாயுடுன்னு சொல்லி ஒரு ஆக்டர் வந்தாருன்னா, அது வந்து நமக்கு வந்து இப்போ பேசும் பொருளாவே இல்லை. ஆனா அவர் வந்து அது வந்து இல்ல, நாயுடே இல்லாம வந்து நான் சாதி எதிர்காலம் இல்ல, ஆதரவுக்கும் இல்லை, எதுவும் இல்லாம வந்து அங்க போய் பேசினாலும் அந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை. ஆனா எங்க தமிழ்நாட்டுல வந்து அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பின்பத்தை, ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம கிட்ட ஒரு நல்லவன் ஒரு காமிச்சுக்கிட்டு அங்க போயிட்டு தன்னோட ரியல் ஃபேஸை வந்து காமிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல, நிறைய அரசியல்வாதியும் பண்றாங்க, நிறைய பேரு நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் வந்து உங்க சாதியை எடுத்துருங்க, உங்க சமுதாயத்தை வந்து மறைச்சிட்டு நீங்க சொல்லுங்க, அதான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமா இருந்தா அதை நீங்க பண்ணுங்க, தனிப்பட்ட விருப்பமா இருந்தா. இல்ல எனக்கு அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் சமுதாய பேர் சொல்லிட்டு நான் போறதுல வந்து தப்பு இல்லை, நான் மத்தவங்களை வந்து தாழ்த்தி தான் பார்க்கக்கூடாது, அதே மாதிரி என்னை வந்து உயர்வாகவும் பார்க்கக்கூடாது, என் பேர் யூஸ் பண்ணல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அது என்னோட பேரு, அது என்னோட வந்து என் தாத்தா முப்பாட்டன் எல்லாம் வந்து யூஸ் பண்ற ஒரு நிக்நேம் மாதிரி, சர்நேம் மாதிரி, அதை யூஸ் பண்றது தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணுங்க. இதுல யார் ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா, அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க எந்த நோக்கத்தோட சொல்ல வராங்க, நல்ல விஷயத்துக்காக சொல்ல வராங்களா இல்ல கெட்ட விஷயத்துக்காக சொல்ல வராங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஃபேஸ் ஒரு மாஸ்கை மாட்டிட்டு சொல்ல வராங்கன்னு சொல்லி நோட் பண்ணி பாக்குற சுச்சுவேஷன்ல தான் நம்ம கரெக்டா இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். நீங்க வந்து திமுக எடுத்துவாங்க, அரசியல்வாதி திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, அப்புறம் வந்து தாவேகா, தமிழக வெற்றி கழகம், நீங்க எந்த அரசியல் கட்சி எடுத்தாலும் இந்த எலெக்ஷன் டைம் வந்துன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த தொகுதியில எந்த சமுதாய மக்களோட ஓட் பேங்கிங் இருக்குன்னு சொல்லிதான் பாக்குவாங்க. அதே அந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா, எங்களுக்கு வந்து சமூக நீதி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சமூக நீதி முக்கியம்னு சொல்லுவாங்க, நாங்களாம் சமமா பார்ப்போம்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்க இருக்கிற நிலைப்பாடு. இங்க இருக்கிற நடக்கிற அதாவது கண்ணுமே நடக்கிற ஒரு முக்கியமான மிக மோசமான விஷயம் நடக்குது இதுதான் தமிழ்நாட்டுல. ஆனா இதை நம்ம வந்து கண்டும் காணாம வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமாச்சும் இது மாதிரி விஷயத்த நோட் பண்ணுங்க. நம்ம மீண்டும் சொல்றேன், இது இந்த 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். நம்ம யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருக்குன்னு மீண்டும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் குருப்படையாச்சு.